வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புறநானூரை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா புறம் +4 + 100 அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிக்கிறோம். இந்த நூலை வேறு என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா புறம் மற்றும் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. இது தமிழரோட வரலாற்றை பற்றிய பெரிய கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. அது எல்லாமே அகவற்பாவால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பல்வேறு புலவர்களால் கிபி 2ஆம் நூற்றாண்டு முறையோ எழுதப்பட்ட நூல்களோட தொகுப்பு தான் இந்த புறநானூறு. இந்த புறநானூறில் கடவுள் வாழ்த்த பாதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காங்க. 8 தொகை நூல்களில் பெரும்பாலானவற்றிற்கு யார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க அப்படின்னா இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காங்க. இதில் மொத்தம் இருக்கக்கூடிய புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் 11 இருக்குது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 65 துறைப்பொருள்கள் காணப்படுது. இப்போ துறையோட வயது என்ன அப்படின்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தொகுத்தவரோ தொகுப்பித்தவரோட பெயரோ நமக்கு தெரியலை. பண்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக அரசியல் வரலாற்றை விளக்குறதுக்கு மிகப்பெரிய கருவூலமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய புறநானூறு. இது யாரை பற்றிலாம் பேசுது அப்படின்னா முடியுடை வேந்தர்கள், அவங்க என்னென்ன பண்ணாங்க, சிற்றரசர்கள், கடையெழு வள்ளல்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடைச்சங்க புலவர்களை பற்றின வரலாற்று குறிப்பை இதிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியுது. இதில் மிக முக்கியமாக எதை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படின்னா நடுகள் வழிபாடை பற்றியும் பேசியிருக்காங்க. ஊபேசாவை நமக்கு நல்லாவே தெரியும். இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒளிச்சுவடிகளில் இருந்த பல நூல்களை தேடி தேடி அதை எதை பண்ணார் பதிப்பிச்சார். அப்படி இவர் 1894 பதிப்பிச்ச நூல் தான் நம்மளுடைய புறநானூறு. புறநானூற்றோட பெருமையை நம்ம மட்டும்தான் உணர்ந்திருந்தோமா அப்படின்னா கிடையாது. வெளிநாட்டு அறிஞர்கள் கூட உணர்ந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஜியோ போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜ் யூக்லோ போப். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புறநானூற்றோட பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுவும் என்ன ஒரு தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் வெளிநாட்டறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க எந்த தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் அ கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படின்ட்டு எப்போ மொழிபெயர்த்தாரு அப்படின்னா 1999 கிட்டத்தட்ட 105 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பதிப்பிச்சு 105 வருஷம் கழிச்சு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு மொழிபெயர்த்திருக்காரு. இதில் இருக்க திணைகள் எத்தனை பார்த்தோம் அப்படின்னா 11 திணைகள் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு பள்ளி புத்தகத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது இந்த 2 திணைகள் மட்டும்தான். அதுலேயும் என்ன பொதுவியல் திணை தான் அதிகமாக இருக்குது. அப்போ பொதுவியலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெற்றியிலிருந்து பாடான் திணை வர கூறப்படாத செய்திகள், அதாவது வெளியில் நம்ம குறிப்பிடக்கூடிய பொதுவான செய்திகளை இதில் சொல்கிறாங்க. பாடான் திணை அப்படின்றது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள், நல்லியல்பு இதெல்லாமே குறிப்பிடுறதா என்ன பண்ணுறது பாடானில் இதெல்லாம் வச்சு பாடுவாங்க. அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு துறை விளக்கமும் கொடுத்துருக்காங்க. 65 துறைகளில் நம்மளோட பள்ளி புத்தகத்தில் இருக்கிறது என்னவோ 4 துறைகள் தான். அந்த 4 துறைகளையும் பார்க்கலாம். இயன்மொழி அப்படின்னா ஒரு மன்னருக்கு முன்னாடி நின்று அவருடைய இயல்புகளை நம்ம என்ன பண்ணுறோம் பாடுறோம். அதை தான் இயன்மொழி துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பொருண்மொழி காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யாராவது ஒரு துறவி, காஞ்சியில் என்ன இருப்பாங்க நிறைய கோவில்கள் இருக்கும், அங்கே துறவிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ துறவிகளோ சான்றோர்களோ மெய்யுணர்ந்து அவங்களோட அறிவில் உணர்ந்து அவங்க கண்ட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட பொருண்மொழி காஞ்சி. அது அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா செவி அறிவுறு துறை அப்படின்றது அரசன்கிட்ட போயிட்டு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான்ப்பா, இதை முறை தவறாமல் செஞ்சுருங்க அப்படின்றது தான் செவி அறிவுறு. அதாவது அவருக்கு கேட்கிறபடி நம்ம கூடுறது. பரிசில் துறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தர்கிட்ட போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க நிறைய புலவர்கள் போயிட்டு ஒவ்வொரு மன்னர்கிட்டையும் பாடுவாங்க, பாடிட்டு பரிசில் பெறுவாங்க இல்லையா. அது மாதிரி பாடி பரிசு வேண்டி நிற்பதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பரிசில் துறை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கிய பாடல் வரிகள் நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதான் பார்க்குறோம். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரிதரு திசையும் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஞாயிறுக்கு போய் யாராச்சும் உரை போட்டு மறைத்து வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியோ, இந்த சைடு வந்து வழினா என்ன, காற்றை யாராச்சும் கதவு வச்சு அடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படின்றவங்க ஞாயிறுன்னு வந்தாலும் சரி, வழின்னு வந்தாலும் சரி, இவங்க தான். இந்த பாடலை யாரை புகழ்ந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நலங்கிள்ளியை புகழ்ந்து தான் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்றாங்க. அதாவது தனக்கு புகழ் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க உயிரை வந்து கொடுப்பாங்க. அதே சமயம் அதனால் ஒரு தீச்சொல் ஏற்படும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உலகையே கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமக்கென முயலா நோந்தோன் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருக்காங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அதாவது பாண்டிய மன்னர்கள் நிறைய பேருக்கு பெருவழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரானது காணப்படுது. அதில் முக்கியமானவர் தான் இந்த இளம் பெருவழுதி. ஏன் இளம் பெருவழுதி அப்படின்னா, இவருக்கு அரிய குணங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால தான் இவர் இளம் பெருவழுதி அப்படின்னு சொன்னோம். கடலுள் மாய்ந்த அப்படின்றது, இவர் ஒரு தாட்டி கடற்பயணம் கொண்டிருந்த போது அங்கே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இறந்துட்டாரு. அதனால தான் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், புகழ்னா உயிரும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தீய செயலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு, கடலுக்குள்ளார நான் செய்ய முடியாதுன்னு போகிறாரு, இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் தனக்கென வாழாமல் பிறருக்காண்டி தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அறிவுடை நம்பியை பற்றி பாடினவங்க யார் அப்படின்னா பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையாரோட ஊர் பேர் தான் பிசியா இருந்திருக்கலாம். இவங்களோட பேர் வந்து ஆந்தையார் அப்படின்றத இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன நிலமே, ஆனால் ஆண்கள் எங்கே நல்லவங்களாக இருக்காங்களோ அங்கே நிலமே நீயும் நல்லதாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்து பயனே ஈதல். அதாவது நம்ம செல்வத்தை எதுக்கு வந்து ஈட்டுறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி, வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காண்டி. இது 2காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், செல்வம் வந்து ஈதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ணணும், பார்த்து தான் செலவு செய்யணும். அப்படின்ற போது மதுரை கணக்காயனார் அப்படின்னு, அதாவது செல்வத்தை கணக்கு பார்ப்போம் எப்பயுமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உண்பது அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதை நல்லபடியாக சாப்பிடுவோம் இல்லையா, அதனால நக்கீரனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு மோசிகீரனார் பாடியிருக்காங்க. நெல்லும் உயிரில்லை நீரும் உயிரில்லை, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுனால யார் தான் உயிர் அப்படின்றாங்க அப்படின்னா வேந்தன் தான், மன்னர் தான் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாடினது யார் அப்படின்னா மோசிகீரனார். இவங்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன ஊற்றி சாப்பிடுவோம், சாதத்தில் என்ன ஊற்றிக்குவோம், மோர் ஊற்றிக்குவோம், தொட்டுக்க கீரை வச்சுக்குவோம், இது இல்லாமல் நீரும் நம்ம அருந்துவோம். அப்போ நெல், நீர், மோர், கீரை அப்படின்னு வந்ததுன்னா அது மோசிகீரனார். நெல்லும் நீருன்னு சொன்னாலே மோசிகீரனார்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் சான்றோர் பாலர் ஆப சாலர் பாலர் ஆகுபவை அப்படின்றாங்க. யார் அப்படின்னா கண்ணகனார். அதாவது ஒருத்தவங்க எப்பயுமே பொண்ணு முத்து பவளத்தில் வந்து நகை போட்டிருந்தாங்கன்னா அது நம்ம கண்ணை வந்து நம்ம எப்படி பார்ப்போம், அவங்கள பார்த்துட்டே இருப்போம் கண்ணை கொட்டாமல். அதே மாதிரி தான் சான்றோர் எப்பயுமே சான்றோர் பக்கம்தான் இருப்பாங்க. கெடுதல் நினைக்கிறவங்க அறிவில்லாதவங்க எல்லாமே அவங்களோட பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணகனார் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த பாடல் ஞாபகம் வரணும். அதாவது ஒருத்தவங்க நகை போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா.
ஓகே, இந்த கண்ணகனாரை ஏன் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோப்பெரும் சோழன் வடக்கிருக்கிறாரு. வடக்கிருக்கும்போது பிசிராந்தையோரோட வருகைக்காண்டி காத்திருக்காரு. அப்போ அந்த பிசிராந்தையார் வருகைக்காண்டி காத்திருக்கும்போது கோப்பெரும் சோழன் கூட இருந்தவங்க யாரு அப்படின்னா இந்த கண்ணகனார் தான். கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமையை கூறினே அப்படின்னு யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பரணர் பாடியிருக்காரு. ஆனால் இவரை நம்ம என்னதான் சொல்லுவோம், கபிலபரணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கபிலர் இவருடைய நண்பர். அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்ம கபிலபரணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வரலாற்று குறிப்புகளை பொதிந்து வைத்து பாடுறதுல யார் வல்லவர் அப்படின்னா இந்த பரணர். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, களிரிருந்து பெயர்தல் காளிக்கு கடனே அப்படின்னு யார் பாடியிருக்காங்கன்னா நம்மளோட பொன்முடியார் தான் பாடியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இவங்க ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பெற்றெடுக்கிறது என்னோட கடமை, அவனை படிக்க வைக்கிறது ஒரு தந்தைக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரியே வேல் வடித்து கொடுக்கறது கொள்ளரோட கடமை. அது மாதிரி தான் நல்ல வழியில் நடக்கிறது ஒரு வேந்தருக்கும் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பொன்முடியார் அப்படின்னா கடன் வாங்கி இவங்க என்ன பண்ணாங்க, பொன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னா ஔவையார். நமக்கு தெரியும், நம்ம ஔவையாரை எங்கே பார்ப்போம், அடிக்கடி நம்ம படங்களில் அவங்க நடந்து போயிட்டே இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த சைடு போனாலும் எனக்கு சோறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். எத்திசை சொல்லினும் அத்திசை சோறு அப்படின்னா ஔவையார். அடுத்து பல்சான்றீரே பல்சான்றீரே நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்றாங்க. அதை பாடினது யாரு அப்படின்னா நரிவெருவு தலையார். பழைய சினிமா பாட்டிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில ரவுடிகள் அவங்களோட கழுத்தில் ஒரு பல்லு வச்ச மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு செயினோ அது மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே எதோட பல் அப்படின்னா நரிப்பல்லுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். பல்சான்றீரே பல்சான்றீரே அப்படின்னா அது நரிவெருவு தலையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது நமக்கு நல்லாவே தெரியும். இதை பாடினது கணியன் பூங்குன்றனார் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நஞ்சும் பிறர் தரவாரா, பெரியோரை வியத்தொழும் ஈழமே சிறியோரை இகழ்தல் அதனினும் ஈழமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கணியன் பூங்குன்றனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது ரெண்டு நூல்களில் ரொம்பவே பெருமையாக சொல்லப்படுது. எதில் அப்படின்னா ஒன்று மணிமேகையில், இன்னொன்று புறநானூறில். சோழன் செங்கண்ணன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோழன் செங்கண்ணனிடம் யார் தோத்து போயிருக்காங்க அப்படின்னா சேரமான் கணைக்கால் இரும்புரை அப்படின்றவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால இந்த மன்னரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, சிறையில் வச்சுட்டாங்க. சிறையில் இருக்கும்போது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது. அதனால நீர் கொடுங்க அப்படின்னா அங்கே இருக்கிற காவலாளிகளை பார்த்து கேட்கும்போது, நீ ஏன் இங்கே சிறை கைதியாக தான் வந்திருக்க, உனக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து உயிர் துறந்தாரு. அடுத்து இருக்கிறது கரிகாலன். கரிகாலன் கிட்ட யார் தோற்று போகிறாங்க அப்படின்னா பெருஞ்சேரலாதன் அப்படின்றவரை புறமுதுகில் புண்படுறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, புறமுதுகில் பின்பட்டா அப்போ இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி தான் இவரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இறந்து போயிட்டாரு. கரிகாலன் கிட்ட இறந்து போனது யார் அப்படின்னா பெருஞ்சேரலாதன் அப்படின்ற மன்னர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.